நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று புனித ஜான் போஸ்கோவினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாடுவதால் சலேசிய சபையைச் சேர்ந்த எல்லா அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் மனதார நாம் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். குறிப்பாக அவர்களுடைய கல்வி பணி பல ஏழை எளிய மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்திருக்கிறது. ஏராளமான மக்களை சென்று அவர்களுடைய பணி சேர்ந்திருக்கிறது. அதன் வழியாக தங்களுடைய வாழ்வில் உயர்வு பெற்றவர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். எனவே இப்பேற்பட்ட தந்தையர்களையும் சகோதரிகளையும் நினைத்து இந்த நாளிலே அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்காக நாம் செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாத்தானை ஆண்டவர் தாவீதிடம் அனுப்புகிறார். ஒரு இறைவாக்கினர் அரசருக்கு முன்பாக சென்று அரசன் செய்த தவறை எவ்வளவு அற்புதமாக சுட்டிக்காட்டுகிறார் என்பதை இறைவார்த்தை விளக்குகிறது. நாத்தான் தாவீது அரசரிடத்தில் சென்று ஒரு கதையை சொல்லுகிறார். அற்புதமான ஒரு கதை. ஒரு நகரில் இரு மனிதர்கள் இருந்தார்கள். ஒருவன் செல்வன், மற்றவனோ ஏழை. செல்வனிடம் ஆடு மாடுகள் எல்லாம் ஏராளமாய் இருந்தன. ஆனால் அந்த ஏழையிடமோ ஒரு ஆட்டுக்குட்டி தவிர வேறு ஒன்றும் இல்லை. அவன் அதை விலைக்கு வாங்கியிருந்தான். அது அவனோடும் அவன் குழந்தைகளோடும் இருந்து வளர்ந்து பெரியதாகியது. அவனது உணவை உண்டு அவனது கிண்ணத்திலிருந்து நீர் குடித்தது. அவனது மடியில் உறங்கி அவனுக்கு ஒரு மகளை போலவே இருந்தது. எவ்வளவு பாசத்தோட அந்த ஒரு ஆட்டுக்குட்டி இருந்துச்சு அப்படின்றத அழகாக அந்த இறைவார்த்தை பகுதி நமக்கு சொல்லுகிறது. நாத்தான் அதை அற்புதமாக தாவீதுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார். இதன் வழியாக தாவீதுக்கு ஒரு இரக்கம் வர வேண்டும், தாவீது தன் தவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இது அற்புதமாக சொல்லப்படுகிறது. ஒருமுறை ஒரு வழிப்போக்கன் ஒருவன் அந்த செல்வனிடத்தில் வந்தான். தன்னிடம் அந்த வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்ய ஆடு மாடுகளினின்று ஒன்றை எடுப்பதை விட்டுவிட்டு, அந்த செல்வனிடத்துல நிறைய ஆடு மாடுகள் இருந்துச்சு, ஆனா அதிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து விருந்து படைப்பதை விட்டுவிட்டு அந்த ஏழையின் ஆட்டுக்குட்டியை எடுத்து வழிப்போக்கனுக்கு உணவு தயார் செய்தான். அந்த ஏழை அந்த ஆட்டை எவ்வளவு நேசித்தான், அன்பு செய்தான் என்பதை அழகாக சொல்லுகிறது. உடனடியாக தாவீது கோபம் கொண்டு, ஆண்டவர் மேலான இதை செய்தவன் கட்டாயம் சாக வேண்டும். இரக்கமின்றி அவன் இதை செய்ததால் அவன் ஒரு ஆட்டுக்குட்டிக்காக 4 மடங்கு திருப்பி தர வேண்டும் என்று சொல்லி கொதித்து எழுகிறான், சீற்றம் கொள்ளுகிறான். அப்பொழுது நாத்தான் தாவீதை பார்த்து, நீயே அந்த மனிதன், அந்த பெரும் தவற்றை செய்தவன், அந்த குற்றச் செயலை செய்தவன், அந்த பாவ செயலை செய்தவன் வேறு யாரும் இல்லை, நீதான் அந்த மனிதன் என்று சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். நீ கடவுளை உதறி தள்ளிவிட்டு இத்தியன் உரியாவினுடைய மனைவியை உன் மனைவியாக்கிக் கொண்டாய், உன் மனைவியாக்கிக் கொண்டாய், அவரோடு நீ தவறான உறவில் இருந்தாய் என்று சொல்லி சுட்டிக்காட்டுவதை பார்க்கிறோம். உடனடியாக தாவீது தான் செய்த தவற்றை உணர்ந்து கொண்டு, நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி சரணாகதியாகிறார். பிரியமானவர்களே, அதற்காக அவருக்கு கிடைக்கிற தண்டனை என்ன தெரியுமா? ஆண்டவரின் எதிரிகள் அவரை இழிவாக எண்ணும்படி நீ இவ்வாறு செய்ததால் உனக்கு பிறக்கும் மகன் உறுதியாக சாவான். ஒருவேளை அந்த தண்டனை தாவீதுக்கு கிடைத்திருந்தால் கூட அந்த தண்டனை அவன் ஏற்றுக்கொண்டிருப்பான், அதை புரிந்து கொண்டிருக்க முடியும். நான் தப்பு பண்ண, அந்த தண்டனை என் மேல வந்துச்சு, சரி, ஓகே. ஆனால் அந்த தண்டனை அந்த பிள்ளையின் மீது வருகிற போது தான் செய்த தவற்றினுடைய வீரியம் எவ்வளவு
என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதை தான் இன்னைக்கு பதிலுரை பாடல், தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் ஆண்டவரே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் ஆண்டவரே, உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் என்று சொல்லி பதிலுரை பாடல் திருப்பாடல் 51 அழகாக செபிக்கப்பட்டிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நற்செய்தி வாசகத்திலும் கூட ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பின்புறத்தில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அப்பொழுது போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்புகிறார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்கிறார். இறையாதே, அமைதியாயிரு. காற்று அடங்கியது, மிகுந்த அமைதி உண்டாயிற்று. பிறகு சீடர்களை பார்த்து, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று சொல்லுவதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலும் சில நேரங்களில் அந்த புயல் காற்று வீசும். நாமும் கூட அந்த நேரத்தில் பயப்படுவோம், சோர்ந்து போவோம், கலக்கம் வருவோம். வாழ்க்கையில தோல்வியோ நஷ்டங்களோ, குடும்பத்தில் பிரச்சனைகளோ, கணவன் மனைவி இடையே சரியான புரிதல் இல்லாத தருணங்களோ, பிள்ளைகள் தவறான வழியில் போகும்போதோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த காற்றும் புயலும் வீசும். நாமும் கூட பயப்படுவோம், அச்சப்படுவோம், கலக்கம் அடைவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன் அஞ்சுகிறீர்கள்? என் மேல உறுதியான நம்பிக்கை வச்சு நீ இந்த செயலை செய், அது உனக்கு நல்லதாகவே முடியும். சகோதரனே, சகோதரியே, அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் புனித ஜான் போஸ்கோ. ஒரு ஏழை குடும்பம், மிக மிக ஏழையான ஒரு குடும்பம். 2 வயதில் தன்னுடைய தந்தை இழந்து விடுகிறார் புனித ஜான் போஸ்கோ. ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு, ஆனால் ஒரு கனவினை சுமந்தவராக இருக்கிறார். சிறு வயதிலேயே நான் ஒரு குருவானவராக ஆவேன் என்பது அவருடைய ஆசை. 9 வயதில் இந்த ஆசையை தன்னுடைய தாயிடத்தில் அவர் எடுத்து சொல்லுகிறார். அவருடைய அம்மா சொல்றாங்க, நீ ஒரு குருவானவராவது மிக மிக ஒரு நல்ல ஒரு காரியம்தான், அது கடவுளுக்கு விருப்பமான காரியமா அப்படின்னு நீ பார்க்கணும். குறிப்பாக அந்த 9 வயசுல ஒரு குருவானவருக்குடைய ஆடையை போட்டு கொண்டு வந்து அந்த தாய் முன்னாடி அவர் நின்று இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே அந்த தாய் சொல்லி இருக்கிறார், உன் புண்ணிய வாழ்வுதான் இந்த குருத்துவ ஆடைக்கு மதிப்பு கொடுக்குமே ஒழிய, நீ அணிந்திருக்கிற இந்த ஆடை ஒருபோதும் உனக்கு மதிப்பை தராது. உன் வாழ்க்கையில நீ செய்ய போகிற நன்மை, உன் வாழ்க்கையில் நீ செய்ய போகிற புண்ணியங்கள், உன் வாழ்க்கையில் நீ ஏறெடுக்க போகிற நல்ல காரியங்களைத்தான் நீ அணிந்திருக்கிற இந்த ஆடை பேசுமே ஒழிய, வெறும் இந்த ஆடை அணிந்து விட்டால் மட்டும் போதாது என்பது அந்த தாயினுடைய அறிவுறுத்தலாக இருந்திருக்கிறது. நீ எப்பொழுது அந்த தேவ அழைத்தலை உணரவில்லையோ, கடவுள் உன்னை அழைத்திருக்கிறார் என்பதை நீ உணரவில்லையோ, அப்பொழுதே இந்த குருத்துவ ஆடையை கழற்றி வைத்துவிட்டு நீ சாதாரணமாக வந்து ஒரு விவசாய வேலையை செய்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். பெயரளவில் ஒரு குருவானவராக இருக்கக்கூடாது. மாறாக கடவுளினுடைய உண்மையான மகனாக, கடவுளுடைய உண்மையான சீடனாக, கடவுளுக்கு நன்மையை செய்கின்ற, கடவுளுக்கு ஒரு நன்மை தேடி தருகின்ற ஒரு மகனாக நீ இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனாக இருக்கும்போதுதான் அந்த குருத்துவத்திற்கு நீ மதிப்பையும் பெயரையும் புகழையும் தருகிறாய் என்று சொல்லியிருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, புனித ஜான் போஸ்கோவும் கூட இதை மனதில் உணர்ந்து சிறுவர் சிறுமிகளை அன்பு செய்தார், இளைஞர்களை அன்பு செய்தார், நேசித்தார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தீய வழியில் சென்று கொண்டிருந்த, தவறான பாதைகளில் சென்று கொண்டிருந்த, குடி போதை பொருட்களுக்கு அடிமையாகி போயிருந்த இளைஞர்களை எல்லாம் தேடி சந்தித்து அவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்து அவர்களுக்கு நற்பயிற்சி தந்து அந்த ஆன்மாக்களை எல்லாம் மீட்டு ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தவராக இருக்கிறார். அதனால தான் அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை, ஆண்டவரே ஆன்மாக்களை எனக்கு தாரும், ஏனைய அனைத்தையும் நீர் எடுத்துக்கொள்ளும் என்று.
ஆண்டவரே, ஆன்மாக்களை எனக்கு தாரும், என எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளும். அற்புதமான அவருடைய வார்த்தைகள். நன்மை செய்யும்படி உழைக்கும் நீ உன்னால் ஆனதையெல்லாம் செய், எஞ்சியதை இறைவனும் அவருடைய அன்னையும் செய்து முடிப்பார்கள். நன்மையானதை நீ செய், உன்னால் முடிந்ததை நீ செய், உன்னால் முடிந்த நன்மை காரியங்களை நீ செய். மீதி எல்லாவற்றையும் ஆண்டவரும் அவருடைய தாய் அன்னை மரியாளும் உனக்காக செய்து முடிப்பார்கள் என்று இந்த வார்த்தைகளோடு இன்றைய நாளினுடைய சிந்தனையை தொடர்வோம். ஆமீன்.